எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் பிடிக்கும். பட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் இதுதான். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேர்ள் பண்ணும்போது எல்லாருக்குமே இருக்கிற முக்கியமான பிரச்சனை, கேர்ள் பண்ணிடுவேன் ஆனால் அது ரொம்ப நேரம் நிற்கிறது இல்லை, டக்குன்னு போயிடும். அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒரு மூஸ். என்னோட ஹேரில் வந்து கலரிங் இருக்கிறதுனால அதுக்குரிய ஷாம்பு அண்ட் மாஸ்க் போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோட ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ 70% வெட்டில் வந்து இந்த மூஸை போடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுன்னா உங்களோட கேர்ள்ஸை வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கோம். சேம் டைம் நீங்கள் கேர்ள் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து அந்த மெஷின்ல இருந்து வழுக்கி போகும்ல. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மூஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா கேர்ள் பண்ணி பாருங்க, அவ்வளவு கிரிப்பாக உங்களோட கேர்ள் பண்ணுறதுக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னோட ஹேரை வெட் இல்லாத மாதிரி ஃபுல்லாக ப்ளோ ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த மூஸ் வந்து நான் ஒரு 2010 இருந்து என்னோட பிரைட்ஸுக்கு, என்னோட கிளைண்ட்ஸுக்கு, எனக்கு கூட நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லுமே கிடையாது, உங்களோட ஹேருக்கு எந்த ஒரு டேமேஜுமே வராது. ஸோ என்னோட ஹேரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக வேவியாக திக்காக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ப்ளோ ட்ரை பண்ணிட்டு அதுக்கு மேலே கேர்ள் பண்ணும்போது என்னோட கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கிளீனாக நீட்டாக வரும். ஸோ இப்போ ப்ளோ ட்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னோட ஹேரை செக்ஷனாக எடுத்து கேர்ள் பண்ண போகிறேன். உங்களுக்கு இருக்கிற ஹேர் வந்து நார்மல் டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப எல்லாம் ப்ளோ ட்ரை பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த மாதிரி கிரிப்பை போட்டுட்டு அதுக்கு மேலே கேர்ள் பண்ணலாம். கேர்ள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரை ரொம்ப ஸ்லீக் ஆக்கினாலும் நீங்கள் கேர்ள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சேம் டைம் வந்து உங்களோட ஹேரில் வந்து ஆயில்னஸும் இருக்கக்கூடாது. ரொம்ப க்ளீனாக ப்ராப்பராக இருந்தால் உங்களோட கேர்ள்ஸ் வந்து பக்காவாக வரும். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற ஹேர் செக்ஷன்ல இருந்து ஹாஃப் எடுக்கிறேன். இப்போ மெஷினோட ஹேண்டிலில் வந்து உங்களோட தம்பை வச்சுட்டு நீங்கள் எடுத்த ஹேர் ஸ்ட்ராண்டை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் சுற்றும் போது வந்து உங்களோட ஃபேஸோட அவுட்டர் கார்னரில் சுற்றணும். அதாவது ஃபேஸ் பக்கமாக சுற்றாமல் உங்களோட முகத்துக்கு ஆப்போசிட் சைடில் ஹேரை சுற்றணும். சுற்றினதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ஹேண்டிலில் தம்மை அமர்த்திட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. ஸோ உங்களோட கேர்ள் வந்து ரெடி. இப்போ அதே மாதிரியே மற்ற ஹேரையும் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப திக்கான ஹேர் இருக்கிறவங்க சின்ன சின்ன செக்ஷனாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கேர்ள் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் சேம் டைம் வந்து உங்களோட கேர்லிங் மிஷினையும் வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும். ஸோ கேர்லிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 200 செல்சியஸ் ஹீட் வர்ற வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் கேர்ள்ஸ் வந்து கரெக்டாக நிற்கும், இல்லைன்னா அந்த கேர்ள்ஸ் வந்து ரொம்ப நேரம் நிற்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது பேபி லிஸ்ஸோடது. இந்த கேர்லிங் மிஷினோட சைஸ் பார்த்தீங்கன்னா 32 mm, 38 mm கூட இருக்குது. ரொம்ப திக் ஹேர் இருக்கிறவங்க வந்து அது மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் இந்த மீடியம் சைஸ் வந்து எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். இதில் வந்து பிக்காக கூட கேர்ள்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சின்ன சின்ன செக்ஷனாக எடுத்தீங்கன்னா சின்ன கேர்ள்ஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஆல்மோஸ்ட் செகண்ட் செக்ஷன் கூட முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து தேர்ட் செக்ஷனுக்கு போகிறேன். தேர்ட் செக்ஷன் வந்து என்னோட க்ரௌன் ஏரியா. ஸோ அதை வந்து ரெண்டாக பிரிக்க போகிறேன். ஸோ க்ரௌன் ஏரியாவில் பேக் சைடை வந்து ஒரு கேர்ள் பண்ண போகிறேன். அப்புறமா ஜஸ்ட் ஃப்ரண்ட் என்னோட பேங்க்ஸை வந்து இன்னொரு கேர்ள் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ரூட்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸியாகவும் ரொம்ப கேர்லியாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த கேர்லிங் மிஷினாலேயே ஹேரை ஒரு வாட்டி நீளமாக பிடிச்சிட்டே ஜஸ்ட் ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷினால் கேர்ள் பண்ணினீங்கன்னா அந்த குட்டி குட்டி ஃப்ரீசினஸ், அந்த குட்டி குட்டி கேர்ள்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக அழகாக வந்துடும். ஸோ என்னோட க்ரௌன் ஏரியா எல்லாமே முன்னால் கேர்ள் பண்ணுற மாதிரி பண்ணி அதை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வால்யூம் கிடைக்கும். ஹேர் ஃபுல்லாக கேர்ள் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து இந்த செரம் போட போகிறேன். ஸோ இந்த செரத்தை இந்த மாதிரி கையில் போட்டு ரப் பண்ணிவிட்டு ஹேர் ஃபுல்லாக போட போகிறேன். ஸோ இந்த செரத்தை பார்த்தீங்கன்னா அதோட பேர் போலவே மேஜிக் தான். இந்த ஃப்ரிஸினஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணி நல்ல க்ளோசி லுக்கை கொடுக்கும். ஸோ நான் இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஹேரை செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட தாட்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.